நான் வண்டி ஓட்டுறேன். இடிக்குது சும்மா. வணக்கம் வியூவர்ஸ். வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் பேக். வணக்கம். நீங்கள் எத்தனை மணிக்கு பார்ப்பீங்களா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இது இனிய காலை வணக்கம் தான். ஆமாங்க. ஆமாம். சரி ரைட்டு. ஆக்சுவலாக வந்து என்னென்னா நிறைய மெயில் வந்திருக்கு. எஸ். என்னால் வந்து ஐ எம் வெரி சாரி, ஹேண்டில் பண்ண முடியல. ஹெக்டிக்கான இதில் மாட்டிக்கிட்டோம். ஆமாம், அது ஏன்னா அவ்வளோ சூப்பரான டேட்டாஸாக அனுப்புகிறீங்களா, எனக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. எஸ். சரி, ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா அவரோட 13 ப்ரோவில், ஆமாம் 13 ப்ரோ என்ன பண்ணிட்டாரு, வெளியில் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டார் ஒரு தடவை தெரியாமல். ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் தான் கேட்டிருந்தார். அந்த டைமில் என்னால் போக முடியல ப்ரோ, அண்ட் காட் அஷூரன்ஸ் இட் வில் பி ஃபிக்ஸ்ட் இன் அ டே, அதனால தான் கொடுத்தேன். ஆல்சோ ஐ காட் அ கால் ஃப்ரம் த சர்வீஸ் சென்டர் டுடே, தே ஹேஸ் டு கெட் மீ அண்ட் ரீப்ளேஸ் த டிஸ்பிளே. ஐ ஆஸ்ட் இஃப் ஐ கெட் எனி ஸ்டட்டர் இஷ்யூ, ஹீ டோல்ட் ஹீ வில் செக் அண்ட் கால் பேக். ஓகே, ஸோ இது என்னென்னா ஒரு டைம் வந்து இவருக்கு வந்து வேலை வலுவால் வெளியில் தேர்ட் பார்ட்டியில் கொடுத்துட்டாரு. வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால இமிடியேட்டாக தேர்ட் பார்ட்டியில் கொடுத்துட்டாரு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்ட் பார்ட்டியில் கொடுத்தனால அவரோட 13 ப்ரோவில் பிங்க் லைன் வந்ததுக்கப்புறம் அவங்க திறந்து பார்ப்பாங்கல்ல. ஆமாம், ஒரு வாட்டி தான் சீல் இதுதான். அது நீ ப்ராப்பராக திரும்ப ரீசீல் பண்ணியிருந்தா பரவாயில்ல, வெளியில் இருக்க ஆளுங்க கை வச்சாங்கன்னா தான் மாறிடுமே. அதனால அவங்க வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இவர் நம்மால் பே பண்ண ரெடி. ஓ ஓகே. ஆமாம். ஸோ பார்ட்ஸ் அவைலபிலிட்டி பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. என்ன ப்ரோ இவங்க பே பண்ண ரெடியாக இருந்தாங்க. ஆமாம், நல்ல டிவைஸ் தான், ஆனால் ரொம்ப காஸ்ட் அதிகம். தான். சரியா, அதனால இந்த இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். அவசரத்துக்கும் நீங்கள் எல்லாரும் வெளியில் போயிட்டு எதாவது பண்ணுறேன்னு பண்ணிடாதீங்க. சரியா. அடுத்து அப்துல் நாசர், கீழே கமெண்ட் செக்ஷனில் நீ பார்க்கலாம். ஓகே, அவர் அன்னைக்கே சொல்லியிருந்தாரு, ஐயா 9 ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம் ப்ரோ, கப்பிள் கோல்ஸா? ஆமாம். அவர் என்ன சொன்னார்னா, ஒய்ஃப் கிட்ட தான் ஃபோன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட இன்புட்ஸ் நான் வாங்குறேன், ப்ளஸ் நானும் ட்ரை பண்ணேன் அந்த ஃபோனு 9A எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சூப்பர். ஸோ அதுதான் இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற டேட்டா. ஸோ கூகுள் பிக்சல் 9A ரிவ்யூ. சூப்பர். இதில் என்ன ஹைலைட்னா, பர்ச்சேஸ் டிசிஷன் எப்படி எடுத்தாங்கன்னா, ஐ பாட் த ஃபோன் ஃபார் மை ஒய்ஃப் who had been using a Realme GT Master Edition for the past 4 to 5 years. Her old phone battery backup was getting worse day by day. Sometimes the battery drained like water running out of the tap, giving only about 2 hours of screen on time. My wife preferred a compact phone, so I initially thought of buying the Samsung S24. ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதில் ஸ்னாப்ட்ராகன் வேரியண்ட் வாங்குறது இருந்தால் 45K, பட் அந்த ஆஃபரை மிஸ் பண்ணிட்டேன். அதனால் while surfing through different e-commerce website, I found that Google Pixel 9A Reliance Digital 1500 ஸ்டோர் ஆஃபர் ப்ளஸ் 5000 HDFC சகிதா மொபைல்ஸில் வாங்கின மாதிரி வாங்கியிருக்கீங்க நீங்கள். ஆமாம், 5000 HDFC கிரெடிட் கார்டு ஆஃபர், இதெல்லாம் போட்டு ஃபைனல் ப்ரைஸ் 33,500 கிடச்சிது. சூப்பர் ப்ரோ. ஸோ ஐ ஃபெல்ட் திஸ் வாஸ் அ கில்லர் டீல், பெட்டர் வேல்யூ தேன் த Samsung S24. Without a second thought, I ordered it. In an era where Realme is selling its Pro Plus, சரி 50,000 ப்ரோ ப்ளஸ் விற்கிறாங்கிறத குத்தி கட்டுறாரு. Getting a Pixel 9A at this price feels a steal. Note, this review is based on my wife's usage and my testing against my current iPhone 14 Plus. 14 Plus ஒரு நல்ல ஃபோன் தான், ஆனால் அதில் கேமரா மட்டும் கொஞ்சம் கோளாறான கேமரா, அதுலேயும் மெயினாக ஃபோக்கஸ் ஆஸ்பெக்ட்ஸில். எங்களோட அனுபவம் அப்படி. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லி அதில் வீடியோ எடுக்க முயற்சி பண்ணதே ஒரு பெரிய சாபக்கேடாக நினச்சோம். சரி, அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். The phone's box is smaller than a milk biscuit ஓட குட்டி. அதான் once I opened the box, the phone looked I bought the iris color. Okay, super. On paper the Pixel 9A might not seem premium, but in reality it is opposite. The plastic composite back does not feel cheap at all. This phone feels premium in every aspect, look, touch and in-hand feel. Okay. Bezel. My wife's previous phone had a curved panel with literally no bezels. I gave this phone to her without mentioning the bezels to see if she noticed. To date, she has not cared or complained. Once we installed a tempered glass and a case, the bezels basically disappeared. The only time the bezel degrades the premium look is if you use the phone naked with the display on. கேஸ் இல்லாமல், கேஸ் போட்டால் கேஸுக்கும் அந்த பிளாக் சர்க்கிள் வரும், டெம்பர் கிளாஸுக்கும் அந்த பிளாக் இது இருக்கும். அதனால அது ஆனால் கர்வ் டிஸ்பிளேலேருந்து அது போனது அவங்களுக்கு சேஞ்சாக தெரியலன்றது ஓகே, பட் நமக்குலாம் தெரியும். மோஸ்ட்லி நமக்கு தெரியும். எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இப்போலாம் வந்து கர்வ் டிஸ்பிளே ப்ரீமியம்னஸ் அட் த பீக்கு, ஆனால் நல்ல கேஸ் போடல நொல்ல கேஸ் போட்டோம்னு வைங்களேன், அதுவும் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்க மாட்டேங்குது. அது கர்வ் டிஸ்பிளே மாதிரியே இல்லை. அந்த கேஸோட கையில் பிடிச்சா கர்வ் டிஸ்பிளே எப்பயுமே கேஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் தான் சூப்பராக இருக்குது. பார்த்ததுக்கு அதுக்கு அந்த டெம்பர் கிளாஸ் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்ஹேண்ட் ஃபீல் 9A is more compact than her previous phone, though a bit heavier.
It is easy to hold and use in a single hand. சூப்பர். Material used வந்து feels premium to touch, especially the back panel. Display sound and haptics. Display super rich in color, smooth to use. I enabled 120 Hz from day one. It is super comfortable True to tone view வேற without eye strains. Whether in bright outdoor sunlight or the pitch dark room, both my wife and I get eye strain using the iPhone 14 Plus at night. But 9A display is very comfortable. I don't know how Google managed to deliver this. Comparison வந்து I compared the display of my iPhone 14 Plus playing a 4K HDR video in YouTube. The Pixel 9a display is a bit better in terms of color richness. Interestingly, the iPhone display was slightly brighter only when watching HDR video. Apart from that specific situation, the Pixel is brighter in every aspect. சொல்ல வந்தேன். ஏன்னா ஐஃபோன் தான் HDR வீடியோலாம் சூப்பராக ப்ளே பண்ணுவான். Audio. Pixel speaker are rich, detailed and crisp for content consumption. சூப்பர். Compared to iPhone, the Pixel வந்து louder-ஆ இருக்கு. iPhone வந்து கொஞ்சம் slightly better bass deliver பண்ணிச்சு. Haptics பொறுத்த வரைக்கும் சிம்பிளி வாவ். The way Google integrated haptic feedback OS லெவலில் வந்து சூப்பர். எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓவரால் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. பெட்டர் தான் ஐஃபோன். ஹவெவர் ஐ மிஸ் த ஹாப்டிக் ஃபீட்பேக் ஆன் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட். அது வந்து ஐஃபோனில் இருக்கு. அது சூப்பராக இருக்கும். கூகுள் ஷுட் ஆட் வைப்ரேஷன் ஃபீட்பேக் ஃபார் கால் ஆன்சர் அண்ட் கால் அண்ட் சீரியஸாக ப்ரோ இது பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் இன்னும் இருக்கு. பட்டுன்னு வரும். லைக் அவங்க அட்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இது இருக்கு. ஹாப்டிக் இருக்கு. பிக்சல் எங்க இருக்கு? பிக்சல் கிடையாது. ஐஃபோனில் தான் உண்டு. கட் பண்ணாலும் உண்டு ஐஃபோனில். பர்ஃபார்மன்ஸ் நெய்தர் மை ஒய்ஃப் நார் ஐ வாஸ் பவர் யூசரு. ப்ராசரோட லிமிட்ஸ்லாம் புஷ் பண்ணுறது கிடையாது. எங்கள் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9A வந்து நல்ல பவர், எங்களுக்கு தேவையான பவர் டெலிவர் பண்ணுது. இதை வச்சே நாங்கள் அடுத்த 5 வருஷம் ஓடிடுவோம். ஜிபியூ டாஸ்க்லாம் பண்ணாத. ஆமாம், டே டு டே யூசேஜ் யூஸ் பண்ணுறவங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள், ஃப்ளூயிடாக இருக்குது, மினிமலிஸ்ட்டு. எங்களுக்கு வந்து இந்த கஸ்டமைசேஷன்லாம் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஸ்பெசிஃபிக் ஃபீட்பேக் அதாவது கூகுள் டீம் மேபி சைனீஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேட்குறாருன்னு நினைக்கிறேன். தப்பு இல்லை. ஃப்ளோட்டிங் ஆப்ஸ்லாம் கிடையாது. அதுதான் எனக்கும் அந்த ஒரு வருத்தம் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஆட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். வந்தார் இல்லை அதெல்லாமும் கொண்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பிரிட்ஜிங் த கேப் இங்கே போய்டும். ஏஐ ஃபீச்சரு இட் ஹாஸ் டன் ஆஃப் ஏஐ ஃபீச்சரு. நான் ஆனால் எதையுமே வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண முடியல, அந்தளவுக்கு டைமும் செட் ஆகலை. ஓகே, நான் வந்து ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட் பண்ணலாம் போல் நிறைய மேனுவல் டாஸ்க்கை அப்படின்னு போட்டிருக்காரு. கேமரா மைண்ட் ப்ளோயிங். ஆஹா, கேமராக்கு இன்னும் இவ்வளோ போட்டிருக்காரு. I know Google's camera வந்து I knew Google's camera would be good, but this beats my iPhone in every aspect. HDR, the way Pixel handles HDR situation ultimate-ஆ இருக்கு. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்டர் ஷட்டர் ஸ்பீடு. அப்புறம் பிக்சல் அப்போ ப்ரோ எக்ஸல்லாம் இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னாரு. கிட்ஸ் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 9A வச்சு I was able to take better photos. ஏன்னா அவங்க ஃபாஸ்டர் ஷட்டர் இருக்கிறதுனால அவங்க அங்கே மூவ் பண்ணுற போது அவங்கள நல்லாவே ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிடுது. என்னதான் ஒரு கிட் மாதிரி. என்னோட பிரைமரி ஃபோட்டோகிராஃபி டிவைஸாவே இப்போ இது மாறிடுச்சு ஐஃபோன்லேருந்து. வாங்கினது உனக்கு ஆனால் என் பேரை சொல்லி கலர்ஸ் நான் என்ன பார்க்குறேனோ அதை அப்படியே கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கலர்ஸ் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. கூகுள் வந்து கொஞ்சம் ஆஸ் சச் அ கிரேட் கேமரா. ஐ டோன்ட் நோ ஒய் மெனி ரிவ்யூஸே. அது என்ன கேட்குறாருன்னா, எங்கே போனாலும் இந்த வெஸ்டர்ன் யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி யாராவது ஒரு தடிக்க விழுந்தாலே ஐஃபோன் தான் மாசு அப்படின்னு சொல்லி பழக்குவாங்களே, அதை கேட்குறாரு. எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஐஃபோன் ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் கேவலமாக தாங்க ஹேண்டில் பண்ணுது. சரி, அடுத்து பாரு மேக்ரோ அண்ட் செல்ஃபி. மேக்ரோ கேப்பபிலிட்டி மெயின் சென்சர் வந்து வேற லெவலு. அப்புறம் அல்ட்ரா வைடு செல்ஃபி கேமரா வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ. சூப்பர் ஃபீல்ட் ஆஃப் வியூ போட்டிருக்காரு. நோ பெயிண்டிங் எஃபெக்ட். While writing this review, I watched your price drop video. I checked my photos and I did not feel any painting effect while zooming into the photo taken by 9A. Negative. Portrait mode is weak. வந்தாரு பாரு. நிஜமா போர்ட்ரைட் மட்டும் லைட்டா சொதப்போம். போர்ட்ரைட் மோட் வந்து இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் போர்ட்ரைட் எடுத்தா கூட எடுத்துருது. ஒரு ஹியூமன் போர்ட்ரைட்ல என்ன ஆகும்னா அந்த ஸ்டிச் ஆகுதுன்னு தெரியும்டா. ஒரு சின்ன வேவ் ஜூம் பண்ணா வேவ் தெரியும். பார்டர் வச்ச மாதிரி இருக்கும் நம்ம. ஆமா, அதுதான் போட்டிருக்காரு. ஹானஸ்ட்லி இட் சக்ஸ். இது வந்து ஜிகாம் வந்து என்னோட ஓல்டு ரெட்மி நோட் 7 ப்ரோவில் போட்டால் அப்போ வந்து பெட்டர் போர்ட்ரேட்ஸ் தான், இதோட நல்ல போர்ட்ரேட் எடுத்தது. ஓகே, இது ஹைலைட் என்னன்னா நான் Pixel 3 வச்சிருக்கேன், Pixel 5 வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா இதோட நல்லா எடுக்குது போர்ட்ரேட். அப்போனா ப்ராசஸிங்ன்றது மொத்தமாக முடிச்சு அல்காரிதம் அல்காரிதம்குள்ள வந்திருக்காங்க. கனெக்டிவிட்டி நெட்வொர்க் வந்து ஜியோ யூஸ் பண்ணுறாராம். Exynos 5300 மோடம் வந்து 9A இருக்கு. இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு. 3 வாரமா யூஸ் பண்ணதுல வந்து என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் எந்த விதமான கால் இஷ்யூவும் ரிப்போர்ட் பண்ணல. சூப்பர். இதை வந்து நான் என்னோட Snapdragon X65 மாடம் கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்டேன். ஆடிட்டோரியம் டெஸ்ட் என்னன்னா, என் டாக்டரோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். 2 ஃபோனுமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ரெண்டுமே 2 பார். ஆமா, had 2 bars LTE and Jio. We both tried to load YouTube. 9A loaded YouTube instantly. ஐஃபோன் வந்து
லோடிங் ஸ்கெலிட்டன் காமிச்சுன்னு வந்து தான். ஓகே. ஸோ அதனால் அந்த இடத்துலையும் பிக்சல் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க் டெஸ்ட்டு தென்காசிலேருந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்பீட் டெஸ்ட் பண்ணியிருக்காரு பார்க்கில். நீங்களுமா? ஆமாம், போத் ஃபோன்ஸும் 5G இருந்து தான். 9A கன்ஸ்டண்ட்டாக ஃபாஸ்டர் அப்லோட்ஸ் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து தான். இத்தனையும் ரெண்டுமே ஜியோ. ஓகே. ஒய்ஃபை ரிசப்ஷனு மை ஐஃபோன் யூஸ்வலி ஒன்லி ஷோஸ் மை ஹோம் ஒய்ஃபை. பிக்சல் 9A ஷோஸ் எவ்ரி ஒய்ஃபை நெட்வொர்க் அவைலபிள் அரௌண்ட் மை ஹவுஸ். நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. மேல் வீட்டில் இருக்கு, கீழ் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு வேணுமா? எல்லாருக்கிட்டையும் பாஸ்வேர்ட் வாங்கிக்க. நம்ம யூஎஸ்லாம் தான் நம்ம ஃப்ரீ விபிஎன்லாம் யூஸ் பண்ணலாமா? மை ஐஃபோன் பஃபர்ஸ் ஆஃப்டர் 2 to 3 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு. ஆனால் பிக்சல் 9A வந்து எனக்கு பஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. பெட்ரூமில் எத்தனைக்கும் வால் செப்பரேஷன்ஸ் தாண்டி தான் அங்கே போனோம். இருந்தாலும் டவுன்லோடு எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. அநேகமாக ப்ரோவோட அடுத்த டிவைஸ் பிக்சல்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஐ சார்ஜ் த 9A வித் சாம்சங் 45 வாட் சார்ஜரு. ஓகே. அஃபிஷியல் 5 amp கேபிள். இட் டேக்ஸ் அபவுட் 1 hour 15 minutes ஆர் 1 hour 30 minutes டு சார்ஜ் ஃப்ரம் 20 to 100. திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபாஸ்டர் than மை ஐஃபோன் 14 ப்ளஸ். அது வந்து 2 மணி நேரம் எடுக்குது 20 வாட் சார்ஜரில் போட்டிருக்காரு. ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நான் வந்து 45 வாட் சார்ஜரு ப்ளஸ் கேபிள் வந்து 2500 rupeesக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நான் இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் தென்காசியில் போய் வெரிஃபை பண்ணும்போது அங்கே பார்த்தா 4000 ரூபா சொன்னாங்க. இத்தனைக்கும் வந்து 3 amp கேபிள் தான். ஏன் இப்படி வந்து ஆஃப்லைனில் ஹை ப்ரைஸ் விற்கிறாங்கன்னு எனக்கு புரியல. சப்ஜெக்டிவ் ப்ரோ. ஏன்னா சிலது வந்து அங்கே அதிகமாக இருக்குது, ஆனால் சில டைம் இல்லை. கண்டிப்பாக ஆனால் ஒரே ப்ராடக்ட் நம்ம தான் அவர் வருத்தப்படுறாரு. ஏன்னா 2500 ரூபாங்க இருக்குது, 4000 ரூபாங்க இருக்குது. இப்போது 38,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோனு ஆஃப்லைனுக்கு போனால் 38,000, ஆன்லைன் போனால் 36,000ன்னு சொன்னால் கூட ஃபோனில் 2,000 ரூபா ஓகே. ஆக்சசரி விற்றதே 4,000 ரூபா, 2,500. அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க தெரியும்ல, நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ராடக்ட்டில் மைனஸ் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஃபயர் போல்ட் வாட்ச்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பேட்டரி லைஃப் த ஸ்டார் ஆஃப் த ஷோ. டிஸ்க்ளைமர், ஷோ ப்ரோ ஐ ரெக்கமெண்ட் யூ டு அட்டாச் த பேட்டரி ஸ்டேட்ஸ் ஐ சென்ட் த இமெயில். ஓகே. ஏன்னா பீப்புள் வந்து நம்ப மாட்டாங்க, நான் இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு கூட நினைப்பாங்க. இது வந்து நீங்கள் எப்படியும் கௌதம் ப்ரோட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐ ஆல்சோ ரிக்வஸ்ட் யூ டு ரீட் த லா அட்லீஸ்ட் திஸ் பேட்டரி செக்மெண்ட் அலோன் வித் காமேஷ் ப்ரோ. யூசேஜை பொறுத்த வரைக்கும் என் ஒய்ஃப் வந்து ரொம்ப கேஷுவல் யூஸருங்க. மோஸ்ட்டாக ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் லிமிடெட் நெட்வொர்க்கு LTE. சின்ஸ் நான் வந்து அன்லிமிடெட் 5G பிளான் போடவே இல்லை, அதனால் 4Gக்கே நான் லிமிட் பண்ணிக்கிறேன். ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 6 to 8 hours SOT வருது. 3 நாள் ஆகுது ட்ரெயின் ஆகிறதுக்கு, 80% ஆஃப் பேட்டரி கன்சியூம் பண்ணுறதுக்கு. சார்ஜ் சைக்கிள் வந்து 6 hours SOT, took 2 days to drain to 80%. சார்ஜ் சைக்கிள் 8+ hours ஆஃப் SOT 2.75 days வந்து ட்ரெயின் ஆச்சு. அப்புறம் 7+ hours SOT 3 days ட்ரெயின் ஆச்சு. சார்ஜ் சைக்கிள் 4. ட்ராவலில் இருந்தோம் நாங்கள், வந்து எங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தோம். ஸ்ட்ராங் 5G சிக்னலு. ஸோ நான் வந்து அன்லிமிட்டெட் 5G பிளான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஒயில் ரைட்டிங் திஸ் ரிவ்யூ இன் த செகண்ட் டே வேர் ஸ்டில் 45% லெஃப்ட் வித் த ஹை SOT. ஐ கான்ட் பிலீவ் திஸ் ஃபோன் டெலிவர்ஸ் சச் இன்க்ரெடிபிள் பேட்டரி லைஃப். வேர்டிக்ட் என்னன்னா 33,000 ரூபாய்க்கு வந்து, அதாவது 34,000 ரூபாய்க்கு இது வந்து ஒரு கில்லர் டீலுங்க இந்த ஃபோனு. ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மிட் ரேஞ்ச் ப்ரைஸில் வேணும்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். கேமரா, பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஏரியாலலாம் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும். ஆன் பேப்பர் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்கும், எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணாது. பட் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டில் டெலிவர் பண்ணிதான் போட்டிருக்காரு. ஃபீட்பேக்கு கூகுளுக்கு வந்து கொடுத்துருக்காப்புல என்னன்னா, Android 16 இல்லை 17 விஷ்லிஸ்ட் ப்ரோ. 16 இதுக்கு மேலே ஒன்று உருட்ட மாட்டாங்க. என்னென்னா ஃபியூ ஃபீச்சர்ஸ் நான் மிஸ் பண்ணேன். Android 13 ரியல்மி யூஐல கூட பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா கண்ட்ரோல் சென்டர் அங்கேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா ஃபோனை யாராவது ஸ்விட்ச் ஆஃப் கூட பண்ண முடியும் ஈஸியாக. ஃபோனை யாராவது திருடிட்டாங்கன்னா இப்படியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், அதுக்காக சொல்கிறாரு. ஓகே, அது ஒன்று. ஒய்எஃப் மை ஃபோன் ஸ்டோலன்னா முடிஞ்சு போயிருமா ஐயா, அதை கொஞ்சம் பாருங்க ஐயா. ஏன்னா ஏரோப்ளைன் மோட் போட்டுக்க முடியும். ஷட் டவுன் செக்யூரிட்டி, அதுவும் வந்து ஷட் டவுன் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன்னா பின் போட்டால் தான் ஷட் டவுன் ஆகணும். ஸோ இதெல்லாம் நிஜமாக இருந்துச்சு. இதில் வந்து சாம்சங் வந்து டர்ன் ஆஃப் டர்ன் ஆன்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் தான் கொஞ்சம் இது எடுத்துக்கலாம். ஷெட்யூல்டு டு நாட் டிஸ்டர்ப். இது வந்து நீங்கள் லொக்கேஷன் பேஸ்டு டு நாட் டிஸ்டர்ப் போட்டுக்கோங்க. இருக்குது தானே? இருக்கு, லொக்கேஷன் பேஸ்ட் போட்டுக்கோங்க ப்ரோ. சரியா, அது வந்து இது இருக்குது. பட் மீதி ரெண்டு நீங்கள் கேட்டிங்கல்ல, அது கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஷட் டவுன் பண்ணுறதுக்கு வந்து செக்யூரிட்டி கோடு இல்லாட்டி இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் என்ன கொண்டு வந்திருக்கானுங்கன்னா, நான் ரீட் ரைட் மோடுக்கு போனால் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குறது இல்லை இப்போ ஃபோன்ஸ்லாம். அதுவே இப்போ தான் வந்திருக்கு, நான் மோட் மாற்றினேன்னா. ஆமாம். நோட் டு சிவா ப்ரோ, ஐ டோன்ட் நோ இஃப் யூ ரிமெம்பர் பட் ஐ இமெயில் யூ ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ் நெக்ஸ்ட் ஃபோன் ஸ்விட்சிங் ஃப்ரம் த iPhone 14 Plus to Vivo. You suggested by Samsung. I ordered S25 Plus the next day via my company corporate device. I hope they March and April. However, if I had bought the 9A before ordering the Samsung, I would have definitely bought the Pixel 10 Pro. அடுத்த டிவைஸ் பிக்சலா தான் இருக்கும்னு யோசிச்சேன். ரைட் மக்களே, மொத்தம் 9A வந்து பாருங்களேன் இப்பயும் மாசா இருக்கு. 9B இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. 9B வந்து இந்த வருஷ கடைசியில கொஞ்சம் இதே மாதிரியான பிரைஸ்க்குலாம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப பிரைட்டா இருக்கும். 9A வாங்கலாம் நீங்க.
9B வந்து நிஜமாவே எக்ஸினஸ் 5300 மோடமே தான் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 9Aவே போதும். சப்போஸ் மோடம்லையாவது 5400க்கு மாறி இருந்தாங்க அப்படின்னா அப்போ 9B போகலாம். அதை 10A தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். 10A சொல்லுறேன். சரி, 10Aல என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் ஒரு சின்ன பம்பு 7 வாட்லேருந்து 10 வாட். ஒயர்டு சார்ஜிங்கில் வந்து 23 வாட்லேருந்து இப்போ 30 வாட்டாக மாற்றிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். சரியா, ஒரு பெரிய விமோச்சனம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கார்னிங் கிளாஸ் 7 வந்திருக்கு. இவ்வளோ நாளாக கார்னிங் கிளாஸ் 3 இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. சரியா, ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொன்று என்னன்னா இதே மாதிரியான கலர் மறந்துட்டீங்க. புது கலர் ஒசுக்குண்டு இப்படி சொல்லிட்டீங்க. மேஜர் சேஞ்சே அதாங்க. சரி, புது கலருங்க. இப்போ என்ன மேட்டர்னா, சப்போஸ் நீங்கள் யாராவது வந்து இதில் அல்ட்ரா வைட் மேக்ரோ இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ பிரைமரி சென்சார் மேக்ரோ இருக்கான்னு எனக்கு தெரியல, நானும் யூஸ் பண்ணலையே. யூஸ் பண்ணால் நான் சொல்லிட்டுவேன். ஐ எம் வெயிட்டிங். சரியா, சரி. மொத்தம் வந்து என்னன்னா, பிக்சல் பொறுத்த வரைக்கும் அது பிக்சல்னா என்ன, பிக்சல் டிவைஸில் என்ன எதிர்பார்க்க கூடாதுன்னு தெரிஞ்சவங்க வாங்கினாங்கன்னா என்றைக்குமே ஏமாற்றம் இருக்க போகிறது கிடையாது. அதை விட்டுவிட்டு பிக்சல் ஃபோன்னா வந்து கேம் ஆடலாம், ஜென்சன் இம்பாக்டை போட்டு போலக்கலாம், லைவ் ஸ்ட்ரீம் போகலாம், கேமிங்லேருந்து போகலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா பிக்சல் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன்ங்க. அது வந்து இப்போ ஒருத்தர் பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. அந்த மாதிரியான நபர்களுக்கு அது சூப்பராக இருக்கும். ஒரு கேஷுவல் யூசர், மீடியா சென்ட்ரிக் யூசர், கேமரா மட்டும் யூஸ் பண்ணுவேன், எனக்கு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும், ரெஸ்பான்சிவாக இருக்கணும், காலகாலமாக இந்த சைனீஸ் ஃபீச்சர்ஸோட வாழ்ந்துருப்பீங்க. ஆமாம், பட்டுன்னு மாறும்போது ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அதனால அந்த மாதிரி விஷயமும் இருக்குது, அதெல்லாம் யோசிங்க. எஸ், ரைட்டா? ஓகே மக்களே, இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் சிவபரணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம அந்த ஐஎம்ல பார்த்தோம்ல, ஆடியோவோட